வாழ்க்கை வேற போக்குல போயிருந்தா நானும் வேலையில இருந்திருப்பேன். டாக்டராவோ லாயராவோ. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களோட இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா. அதுக்கு மேல தேவை எதுவும் இல்லை. வாழ்க்கை என்னமோ சினிமால போகும்போதும் கல்யாணம் பத்தி யோசனை எல்லாம் விட்டுடலாம் இல்ல. ஒரு வயசு வரைக்கும் நான் பார்த்தேன் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்னு அமைச்சுக்க முடியுமான்னு. ஒருவேளை அது அமையலன்னா கண்டிப்பா அது நான் முயற்சி செய்யாததுனால இல்ல முயற்சி போதாமலும் இல்ல. நான் இந்த வரவேற்பை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் உன்னையே எதிர்பார்க்கல. சோ என்ன பண்ண போறோம்? இங்கிருந்து நம்ம கதை எங்க போகுது? என்னோட இங்கேயே இரு, போயே ஆகணுங்கிற வரைக்கும். பட் உங்க குடும்பம் தடுக்காது? உங்க அம்மா ஏதாவது சொல்ல மாட்டாங்க? இந்த ஜென்மத்துல என் மகளா என் காசுல என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ நான் சொல்றத கேட்டா போறோம். என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் இதுவே ஏன் பணத்துல என் வீட்டுல இருந்தா இந்த கூரை என் காசுல நின்னா என்னன்னு இப்ப புரியுது. என் வீட்டுக்கு நான் வரவே இருக்கிறேன். சேத்தன்யா, உள்ளவா. உன்னோட சட்டையை எங்க வைக்கிறேன்? Can I take a look? Looks fancy, isn't it? Of course. ஓ, நல்லா இருக்கு. இது இங்கேயே இருக்கட்டும். எல்லாம் ஓகேயா? நீ ஓகேயா? இன்னைக்கு காலையில ஹைதராபாத்தை விட்டு கிளம்பும்போது உன் அட்ரஸை தவிர வேற எதுவுமே இல்லை. உன்கிட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியாது. நீ எங்க இருப்ப, என்ன பண்ணிட்டு இருப்ப, எதுவும் தெரியாது. உன் வாழ்க்கையில நிறைய நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் தெரியும். ஆனா இப்ப என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியாது. நீ முடியாதுன்னு சொன்னா கேட்க தயாரா தான் வந்தேன். இல்ல நிஜமா ஒத்துக்கிட்டு போயிட்டே இருந்திருப்ப. ஆனா கேட்டே ஆகணும்னு வந்துட்டேன். என் வீட்டை விட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா உன் வீட்டில் தங்கிட்டு இருக்கேன். நான் ஓகேவா இருக்கேன்னு தெரியல. பரவாயில்ல. ஆனா பயங்கர சந்தோஷத்துல இருக்கேன்.
பாக்குறாங்க. நிச்சயமா உனக்கு இது ஓகே தானே? ஏன் 2 பேர் சேர்ந்து சாப்பிடக்கூடாதா? வா இங்க பாரு. இங்க யாரு என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு கவலையே இல்லை. ஆனா இங்க நான் யாருமே இல்லை. இது என்னோட ஊர் இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் என்னோடது இல்ல. இப்படி பொது இடத்துல இருக்கிறது கஷ்டம்னா இருக்கவே வேணாம். வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். இல்ல இல்ல, தயாராயிட்டெல்லாம் வந்திருக்கோம். நம்ம ஏன் போகணும்? அப்படியா? யா. நீ ஓகேவா சக்தி? அவங்க சக்தி தானே? ஆமா, அவங்க கூட இருக்கிறது யாரு? தெரியலையே. ஜோதி, அந்த வெங்காயத்தை எடுத்துட்டு வா. மா இதோ எடுத்துட்டு வரேம்மா. பிளான் மாத்தினதுக்கு தண்டனையா இது? தெரியும். வாயை மூடிட்டு வெட்டுறத பாருமா. எனக்கு இது வரவே வராது. இது நிர்மலாவையோ ஜோதியோ பண்ண சொல்றேனே. அவங்களுக்கு வேற வேலை கொடுத்துருக்கேன். நீங்க வெங்காயத்தை மட்டும் கவனிங்க. சரி டைரக்டர் சார். முட்டை சாப்பிட மாட்டேல்ல? மாட்டேன். அப்போ ஒரு நல்ல வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலாம். சரி, இது நல்லா இருக்கு. அப்புறம் குழம்புக்கு மஞ்சள், மிளகா பொடி, மிளகு இதெல்லாம் வேணும். எடுத்து கொடு. சத்தியமா தெரியாது. என் வாழ்க்கையில இவ்வளவு நேரம் கிச்சன்ல இருந்ததே இல்ல. ஜோதி, இங்க தானே இருக்க? ஆமா. இதுல பெருமை வேற. குட்டி பிசாசு. வேற நிறைய விஷயம் நல்லாவே ஆமா தெரியுமே சார். என்ன தெரியும்? அக்கா கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க. இந்தாம்மா கருவேப்பிலை. இந்தா கருவேப்பிலை, கொத்தமல்லி. కొత్తిమీర కరివేపాకు, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்ப புரியுதா? அப்படியா? இது ஒன்றும் சுலபம் இல்ல. எல்லாருக்கும் இந்த குழப்பம் வரும். எல்லாரும்னா கிச்சனுக்கும் மார்க்கெட்டுக்கும் அடியே வைக்காத எல்லாருக்கும். எனிவே, போய் கொஞ்சம் கிரீன் சில்லி வாங்கிட்டு வரியா? சில்லிஸா? முடியும் தானே? ஜோதி, நீதான் சில்லிஸ் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். அக்கா அந்த கிரீன் சில்லிஸ் கொடுங்க. இந்தாம்மா கிரீன் சில்லிஸ். நன்றி. செல்வி, அது சக்தி தானே? பார்த்து சொல்லு. ஆமாக்கா, அவங்க தான் நினைக்கிறேன். ஏய், அவங்க சக்தி. சக்தி, நீங்க என்ன இங்க? இத கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க. தேங்க்யூ. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனா இது பச்சை மிளகா இல்ல, கோவக்கா. என்னது? பச்சை மிளகா பச்சையா இருக்கும் நினைச்சேன். ஜோதி, பச்சை மிளகா தானே? ஜோதி, கிண்டல் பண்றியா? ரொம்ப நல்லாவே பண்ண. போலாமா? வா, நல்ல வேலை. இந்த பார்த்து மூச்சு திணற போகுது. அதை திரும்பி வாங்கிக்கலாமா மேம்?